என்கிட்ட எந்த ஸ்கில்லுமே இல்லை, என்கிட்ட பெருசாக நெட்ஒர்க்கும் எதுவுமே இல்லை, பட் நான் எப்படியாவது ஆன்லைனில் ஏர்ன் பண்ணியே ஆகணும், அட்லீஸ்ட் ஒரு பார்ட் டைமாக நான் ஏர்ன் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா this is the right video. Let's get into the video. This is Minandi, your best friend. இந்த வீடியோவில் நீங்கள் சும்மா வந்து இந்த ஸ்டெப் பண்ணால் உங்களால் ஏர்ன் பண்ணிட முடியும், இந்த ஆப் யூஸ் பண்ணால் ஏர்ன் பண்ணிட முடியும் அப்படின்ற விஷயம் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறதில்ல. இன் டீட்டெயில் நீங்கள் என்ன பண்ணணும், ஏர்ன் பண்ணுற வரைக்கும் போகணும் அப்படிங்கிறத கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்மகிட்ட இருக்கிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நேஷனல் கெரியர் சர்வீஸ் சைட். ஸோ இது வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் சைட். ஸோ இது வந்து வெறும் கவர்மெண்ட் ஜாப்ஸ் மட்டும் இல்லை வந்து போஸ்ட் பண்ண மாட்டாங்க, இல்லை ப்ரைவேட் செக்டார்ஸும் வந்து ஜாப்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து பார்ட் டைம் தான் தேடிட்டு இருக்கேன், நீ என்ன எனக்கு ஜாப் போகிறதுக்கு வழி சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா தட்ஸ் நாட் வாட் ஐம் கோயிங் டு டெல் யூ. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் வந்து நம்மளோட சைட் இருக்குது, அதாவது நேஷனல் கெரியர் சைட் இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் வந்து ஒரு ஜாப் சீக்கர் அப்படிங்கிறதுனால இந்த ஜாப் சீக்கர் மேலே வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காட்டும். அண்ட் இப்போ நீங்கள் இந்தியாவுக்குள்ளேயே தான் ஜாப் தேட போகிறீங்க அப்படிங்கிறதுனால நீங்கள் ஃபைண்ட் டொமஸ்டிக் ஜாப்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் டொமஸ்டிக் ஜாப்ஸ் போனதுக்கப்புறமா இதில் நீங்கள் பேசிக்காக வந்து ஸ்கில் இல்லாமல் பண்ண முடிகிற ஜாப்ஸ் என்னெல்லாம் இருக்குது, ரைட்டிங் இருக்குது, ஓகே ரைட்டிங் கூட ஒரு ஸ்கில்லு. ஸோ டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேசிக்காக இருக்கிற இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ஜாப்ஸில் இருக்கிற ஏதோ ஒன்றத்தை வந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இங்கே டேட்டா என்ட்ரி அப்படின்னு போடுவோம். ஸோ டேட்டா என்ட்ரி போட்டிங்க அப்படின்னா அங்கேயே வந்து ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டும். ஸோ அதில் நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதுதான் வந்து சர்ச் ஜாபோட மேஜர் பேஜ். ஸோ இந்த பேஜில் இந்த அட்வான்ஸ்ட் சர்ச் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் கீழே போனீங்க அப்படின்னா ஜாப் நேச்சர் அப்படின்னு இருக்கும். இதில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லை வந்து பார்ட் டைம், இது ரெண்டுத்தில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் வந்து ஆர்கனைசேஷன் டைப்பும் செலக்ட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸே ஏதாவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இதில் நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போதுக்கு ஆல் ஜாப்ஸ் அப்படிங்கிறதே வச்சுக்கிறேன். ஸோ இங்கே சர்ச் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஜாப் நீங்கள் என்ன தேடுறீங்களோ அதோட ஆப்ஷன்ஸ் எல்லாமே வரும். பட் இங்கே ஒரே ஒரு டிஸ்க்ளைமர் நான் சொல்கிறேன், இதில் சில ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஸ்கேமாக இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. பிகாஸ் இது வந்து ஒரு ஜென்ரல் சைட், இது வந்து ஜென்ரலாக இருக்கிற ஒரு கவர்மெண்ட் சைட். இதில் வந்து பெரிய வந்து ஸ்க்ரூட்டினி எதுவுமே இல்லை அவங்க போஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால வந்து நீங்கள் ஒரு ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஜாபில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வந்து நீங்கள் அந்த ஜாபில் சேரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா உடனே வந்து பேக் ஸ்டெப் வாங்கிடுங்க. தட் இஸ் நாட் த ரைட் வே. ஸோ அது வந்து ஸ்கேமாக இருக்கிறதுக்கான தான் வந்து 90% சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸ் எதுவும் போயிடாதீங்க. பட் மீதி இருக்கிற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் இந்த பார்ட் டைம் ஜாப்ஸ்க்கு. ட்ரிக்ஸ் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லாங் டேர்ம் கெரியர் நீங்கள் டேட்டா சயின்ஸ்குள்ளே வந்து என்டர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நரேஷ் பாபு பற்றி தெரிஞ்சாகணும். ஸோ நரேஷ் பாபு வந்து ஒரு ரூரல் வில்லேஜ்ல இருந்து யூபிஎஸ்சிக்காக ப்ரிப்பேர் பண்ணி அதில் வந்து கிளியர் பண்ண முடியாமல் ஃபைனலி இப்போ டேட்டா சயின்ஸ்குள்ளே என்டர் ஆகி ஒரு சீனியர் டேட்டா அனலிஸ்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஓடன் ஸ்கூலோட டேட்டா சயின்ஸ் கோர்ஸ். ஸோ ஓடன் ஸ்கூல் வந்து ஒரு டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க கோர்ஸ் வை சோ ஸ்பெஷலிஸ்ட் பிகாஸ் தேவ் இன்ஸ்ட்ரக்டர் லெட் லைவ் கிளாஸஸ், ப்ராஜெக்ட் பேஸ் ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, அன்லிமிட்டட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, 360 டிகிரி பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க, COVID-19 ப்ரெடிக்ஷன்ஸ், கிரெடிட் கார்டு அப்ரூவல், ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ், இந்த மாதிரி வந்து இண்டஸ்ட்ரி ரெலவென்ட்டான ப்ராஜெக்ட்ஸ் வந்து பில்ட் பண்ணி வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் மார்க் இன்டர்வியூஸ், ரெஸ்யூம் பில்டிங் ஹெல்ப் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து பல சர்வீசஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வந்து ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா அவங்களோட கெரியர் கவுன்சிலர்ஸ் உங்ககிட்ட பேசுவாங்க. அண்ட் இஃப் யூ ஆர் ரெடி டு கோ ஹெட் யூ கேன் பே த ஃபீஸ் அண்ட் கோ ஹெட் வித் த கோர்ஸ். ஸோ ஸ்கில்ல தெரியுது கோர்ஸ்க்கான ஃபீஸ் டீடைல்ஸ். அண்ட் இது இல்லாமல் வந்து இவங்க ஸ்காலர்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் 10,000 rupees ஏர்லி பேர்ட் ஆஃபரா வந்து ஃபர்ஸ்ட் 100 சீட்ஸ்க்கு மட்டும் ஆஃப் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இஎம்ஐ ஆப்ஷன்ஸும் இருக்கு. அண்ட் 10 days ரீஃபண்ட் பாலிசியும் வந்து இருக்கு. இவங்க கிட்ட 500+ ஹைரிங் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. அண்ட் இவங்களோட நெக்ஸ்ட் கோஹர்ட் வந்து 30th December அன்னைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிக்க, டூ செக் இட் அவுட். பட் இது வந்து ஒன் ஆஃப் த ஆப்ஷன். பட் இன்னொரு இந்த ஆப்ஷன் நீங்கள் போய் அப்ளை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களால் வந்து அந்த ஜாப்குள்ளே வந்து என்டர் ஆக முடியாது. அது வந்து ஒரு இன்டர்வியூ நடக்கும், அதுக்கப்புறமா நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி வந்து உங்களுக்கு அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் இது வந்து ஒரு மேஜர் சோர்ஸாக வந்து எல்லாராலையுமே வந்து ஏர்ன் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதும் ஒரு கஷ்டமான ஒரு க்ரைட்டீரியாவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா யூசர் டெஸ்டிங். அதாவது வந்து யூசர் டெஸ்டிங்னா என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து இப்போ லெட்ஸே நான் வந்து ஒரு கம்பெனி வச்சுட்டு இருக்கேன், எனக்கு ஒரு வெப்சைட் இருக்குது, இல்லை ஒரு ஆப் இருக்குது என்கிட்ட. ஸோ என் வெப்சைட்டை நான் வந்து பப்ளிக் அவைலபிளாக இருக்கிறதுக்கு முன்னாடி இப்போ என் யூசர்ஸ், என்னோட கோர் டார்கெட் யூசர்ஸ் வந்து அவங்க அந்த வெப்சைட் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த வெப்சைட்டில் வந்து எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கா, ஒரு யூசர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது இப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் பார்க்கணும் அப்படின்னா அப்போது நான் வந்து எக்ஸ்டர்னல் யூசர் டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸை அப்ரோச் பண்ணுவேன். அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் தான் யூசர் டெஸ்டிங் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டே இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்டில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் வந்து இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இந்த வெப்சைட்டில் சைன் அப் பண்ண வேண்டியது இருக்கும். சைன் அப் பண்ணதுக்கப்புறம்
அப்புறமா நீங்கள் உங்களோட பேபால் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா பேபால் அக்கௌண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு பேமெண்ட் வரப்போகுது. ஸோ ஆவரேஜாக இதுலேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா 10 minutes வந்து ஒரு டெஸ்ட் எடுக்கிறீங்க. டெஸ்ட் அப்படிங்கிறது இதில் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு சைட் இருக்குது, இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ண போறீங்கல்ல, இந்த வெப்சைட்டில் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ஷேர் பண்ண போறீங்க. ஸோ இது எல்லாத்தையும் தான் வந்து, அதாவது ஒரு வெப்சைட்டை நீங்கள் ட்ரையல் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அந்த ட்ரையலை தான் வந்து இவங்க டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டெஸ்ட் அப்படின்னு உடனே காலேஜ் டெஸ்ட்ன்ற மாதிரி பயந்துடாதீங்க. ஸோ இதுக்கு ஆவரேஜாக ஒரு 10 minutes டெஸ்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா $10 கிட்ட வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதாவது வந்து பர் மினிட் ஆஃப் த டெஸ்ட்க்கு $1 வந்து பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 10 minute டெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு $10 கிடைக்கும், which is like equal to 750 rupees. That is like really good amount. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் எப்படி வந்து நீங்கள் உங்களோட ப்ராசஸ் என்ன, நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கோ இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த டெஸ்டிங் ஒர்க் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஒரு வெப்சைட் இருக்குது வச்சுக்கோங்க. இப்போ அமேசான் இருக்குது, இல்லை வந்து ஃப்ளிப்கார்ட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் போய் வந்து உங்களுக்கு டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த சர்ச் பாரில் இதை சர்ச் பண்ணுங்கள். இதை சர்ச் பண்ணதில் இந்த ரிசல்ட்டில் இருக்கிறதுல இந்த காலமில் இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கார்ட்டில் ஆட் பண்ணுங்கள். கார்ட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறமா பை நவ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் ஸ்டெப்ஸ் இருக்க போகுது. ஸோ இதை பண்ணுறப்போ உங்களோட ஸ்க்ரீனை அவங்க ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் ஆஸ் எ யூசர் அந்த வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்காக உங்களோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் இதில் கமெண்ட்ரி மாதிரி கொடுக்கணும். அதாவது வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணுறப்போவே ஷேர் பண்ணணும். லெட்ஸே நீங்கள் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஓப்பன் பண்ண உடனே வா திஸ் லுக்ஸ் லைக் திஸ், இந்த மாதிரி வந்து ஏதோ ஒன்று நீங்கள் என்ன அந்த வெப்சைட்டை பார்த்த உடனே ஃபீல் பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதுதான் வந்து உங்களோட ஆக்சுவல் யூசர் டெஸ்டிங்கில் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயமா இருப்போது. அண்ட் இதுக்கு தான் வந்து அவங்க பே பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து சில லைவ் டெஸ்ட் கூட இருக்குது. ஸோ இந்த டெஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று ரெக்கார்டட் டெஸ்ட், இன்னொன்று லைவ் டெஸ்ட். ரெக்கார்டட் டெஸ்ட்டில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து உங்களோட ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் அண்ட் உங்களோட வாய்ஸ் ரெக்கார்டிங் எடுத்துப்பாங்க. பட் லைவ் டெஸ்ட் அப்படிங்கிறது, இப்போ எந்த கம்பெனியோட வெப்சைட்டை நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனிலேருந்தே ஒரு ஆள் வந்து உங்கள் கூட காலில் இருந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. பட் லைவ் டெஸ்டிங்க்கு இன்னும் நிறைய வந்து பே பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட $90 வரைக்கும் கூட பே பண்ணுவாங்க அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ $90 அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி குட் அமௌண்ட். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 6000+ கிட்ட வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டில் நீங்கள் எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஹியர் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பாத் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து கம்பெனிஸ்க்கு, இன்னொன்று வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு. ஸோ நீங்கள் இந்த ஏர்னிங் ஆப்ஷன் மேலே ஐ வாண்ட் டு மேக் மணி ஆன்லைன் அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பேசிக்கான உங்களோட இமெயில் வெரிஃபிகேஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். இமெயிலை வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா உங்களோட பேபால் அக்கௌண்ட்டையும் லிங்க் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். இந்த சைட்டில் ப்ராக்டிஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ட்ரையல் டெஸ்ட், ஒரு டெஸ்ட் எடுக்கணும். பேசிக்கலி நீங்கள் அந்த டெஸ்ட்டை நீங்கள் முடிச்சாதான் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு பெய்ட் டெஸ்ட் வந்து அவங்க கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அண்ட் இந்த பெய்ட் டெஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த டெஸ்ட் இருக்குல்ல, அந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு நான் இந்த 2 வீடியோஸ் இருக்குது. இது எல்லாருக்குமே காமனான ஒரு டெஸ்ட்டாக தான் இருக்கும். இந்த வெப்சைட்டில் யாராவது ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இது காமனான ஒரு டெஸ்ட் தான். ஸோ இந்த 2 வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் எப்படி கிளியர் பண்ணுறதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் போய் இந்த டெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் போய் வந்து இந்த வெப்சைட்டில் பெய்ட் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன் டு மேக் மணி ஆன்லைன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப லெஜிட்டான ஒரு சைட். தரவு ரிசர்ச்க்கு அப்புறமா தான் வந்து ஐ எம் மேக்கிங் திஸ் வீடியோ. ஸோ திஸ் இஸ் அ லெஜிட் சைட். அண்ட் இந்த சைட் வந்து சூப்பர் பாப்புலரான ஒரு சைட். இதெல்லாம் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி வந்து மேனுவல் டெஸ்டிங், அதாவது யூசர் டெஸ்டிங் சைட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஒன் சச் சைட் வந்து test.io அப்படிங்கிற ஒரு சைட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய சைட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. பட் ஒன் ஆஃப் த பாப்புலர் சைட் இஸ் இந்த யூசர் டெஸ்டிங். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஆப்ஷன். உங்களுக்கு ஸ்கில்ஸ் இல்லாமே உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். பட் இங்கே ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து தெரிஞ்சிருக்கணும். பிகாஸ் இந்த டெஸ்ட் எல்லாமே உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறப்போ நீங்கள் இங்கிலீஷில் தான் வந்து ஷேர் பண்ணுவீங்க. ஸோ அதனால் ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ get fluent in English. ஸோ உங்களுக்கு நெக்ஸ்ட் இருக்க ஆப்ஷன் வந்து அமேசான். ஸோ அமேசான்லேருந்து எப்படி ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா, அமேசானில் அஃபிலியேட் ப்ரோக்ராம் இருக்குது. ஸோ இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராம், ஓகே, அமேசான் அஃபிலியேட் நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். பட் அமேசான் அஃபிலியேட் எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ணி நீங்கள் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போ எல்லாருமே பார்த்துருப்பீங்க, வாட்ஸ்அப் குரூப் அப்படிங்கிறது சூப்பர் ஃபேமஸாக வந்துட்டு இருக்கு. அதாவது நம்ம கிட்ட இருக்க நார்மல் வாட்ஸ்அப் குரூப் கிடையாது. வாட்ஸ்அப்பில் குரூப்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ ரொம்ப பாப்புலராக கொண்டு வந்துட்டு இருக்காங்கல்ல. ஸோ அந்த குரூப் சொல்கிறேன்.
இல்லை வந்து இன்ஸ்டாகிராமில் ப்ராட்காஸ்ட் சேனல் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இந்த ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணி தான் நீங்கள் அஃபிலியேட் ப்ரோக்ராம் வந்து பில்ட் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் இப்போ லெட்ஸ் நீங்கள் வந்து அமேசானில் ஏதோ ஒரு ப்ராடக்ட்ஸ் பார்க்குறீங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு நீஷ் வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லெட்ஸே அது நீங்கள் வந்து ஒரு ஃபேஷன், அதாவது மென்ஸ் ஃபேஷனாக இருக்கலாம், இல்லை விமென் ஃபேஷனாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன ஒரு நீஷில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக என்ன கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் பார்க்கறதுக்கோ இல்லை வாங்குறதுக்கு பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் உங்களோட நீஷாக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ண நீஷில் இன்ஸ்டாகிராமில் அதை பற்றி வீடியோஸ் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோஸ் போடுறப்போ இப்போ லெட்ஸே வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்லேயே வந்து நிறைய டைம்ஸ் வந்து வீடியோஸ் எல்லாம் கூட அவைலபிள் இருக்கும். இல்லை வந்து நீங்கள் அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸோ இல்லை ஃபோட்டோஸோ போட்டு இந்த இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணி உங்களோட டார்கெட் ஆடியன்ஸை உங்களோட வாட்ஸ்அப் குரூப்லையோ இல்லை வந்து உங்களோட ப்ராட்காஸ்ட் சேனல்லையோ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்படி கொண்டு வரப்போ நீங்கள் இந்த அஃபிலியேட் லிங்க்ஸை யூஸ் பண்ணி அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஏர்ன் பண்ண முடியும். இப்போது நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுற வீடியோஸை வந்து பிடிச்சி தான் பார்க்குறாங்க. ஸோ ஆப்வியஸ்லி அதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வாங்குறதுக்கு நீங்கள் உங்களோட லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களால் வந்து கமிஷன் ஏர்ன் பண்ண முடியும். ஸ்க்ரீனில் தெரியறது தான் வந்து கேட்டகரிஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு இருக்கிற கமிஷன்ஸ். எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் வந்து கமிஷன் ரொம்ப வந்து அதிகமாக இருக்கும். இப்போ லெட்ஸ் நீங்கள் வந்து ஒரு 10,000 rupees ப்ராடக்ட் வந்து யாரோ ஒருத்தவங்க வாங்குறாங்க, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி, சரி 10,000லாம் வேணாம், ஒரு 1,000 rupees ப்ராடக்ட் வாங்குறாங்க, நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணி அதில் உங்களுக்கு ஒரு 10% கமிஷன் கிடைச்சாலும் 100 rupees உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும். இதில் இந்த மாதிரி வந்து ஒரு 10 பேர் அந்த ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னாலே உங்களால் ஈஸியாக வந்து 1,000 rupees மேக் பண்ண முடியும். இதுதான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கோட கோர் பிரின்சிபிள். ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து நீங்கள் ஜென்ரலாக வந்து வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு ஸ்மால் குரூப்பை கிரியேட் பண்ணி கூட அதுக்கப்புறமா வந்து நீங்கள் போஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒன்ஸ் இது பிக்கப் பண்ணுற அப்போ வந்து இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட வந்து கிரியேட் பண்ணி, அதாவது இந்த கேட்டகரி ஒர்க் ஆகுதா இல்லையான்றதை பார்த்ததுக்கப்புறமா கூட நீங்கள் போய் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜை கிரியேட் பண்ணி இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அஃபிலியேஷன் அப்படிங்கிறது ரியலி குட் ஆப்ஷன் டு கெட் ஸ்டார்டட் வித், பிகாஸ் யூ கேன் மேக் குட் மணி. இதில் வந்து நீங்கள் வந்து வெளியில் போய் வந்து நீங்கள் எதுவுமே வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. பெருசாக வந்து உங்களுக்கு எதுவுமே ஸ்கில்ஸும் வந்து தேவைப்படாது. ஜென்ரலாக வந்து உங்களுக்கு சோஷியல் மீடியா எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருந்தாலே உங்களால் ஈஸியாக வந்து இதுலேருந்து வந்து ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு நீங்கள் அமேசானோட அஃபிலியேட் ப்ரோக்ராம் சைட்டில் போய் வந்து உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணி உங்களோட ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அதில் வந்து போய் உங்கள் ப்ராடக்ட்ஸ் என்ன வேணுமோ அந்த ப்ராடக்ட்ஸ் செலக்ட் பண்ணி அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி வந்து அடுத்தவங்க கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ண வச்சாதான் உங்களால் வந்து ஏர்ன் பண்ண முடியும். நம்மளுக்கு இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, இது வந்து டேரெக்டாக நீங்கள் ஏர்ன் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, ஏர்ன் பண்ணுற ஒரு ஆப் ஆர் வெப்சைட் கிடையாது. பட் இன்ஸ்டெட் இதில் வந்து நீங்கள் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது வந்து ஒரு ஃப்ரீலான்சிங் பற்றியோ இல்லை வந்து இந்த மாதிரி வந்து ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆன்லைன் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு கம்யூனிட்டி இருக்குது. ஸோ அந்த கம்யூனிட்டி என்ன அப்படின்னா ப்ளூ லேர்ன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் தான். இட்ஸ் அ கம்யூனிட்டி பேசிக்லி. ஸோ இது இன்ஃபேக்ட் வந்து நீங்கள் வந்து கியூரியஸ் ஹரிஷ் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் தான் வந்து இதோட ஃபவுண்டர். ஸோ அவரோட வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப் பற்றி, இந்த வெப்சைட் பற்றி, பேசிக்கலி இந்த ப்ளூ லேர்ன் கம்யூனிட்டி பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கும். பட் பேசிக்கலி இவங்க வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி வந்து தெரியறதுக்கு, இல்லை வந்து ஆஸ் அ கம்யூனிட்டி ஹவ் யூ கேன் க்ரோ, ஹவ் யூ கேன் லேர்ன் ஸ்டஃப், இந்த மாதிரி வந்து பல விஷயங்கள் வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ்லாம் கூட வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கான லிங்க்கும் நான் வந்து இன்ஃபேக்ட் அவங்க வந்து ஒரு டிஸ்கார்ட் சர்வர், ஒரு டிஸ்கார்டில் வந்து இவங்க கம்யூனிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஐ திங்க் இப்போ வந்து வெப்சைட் அண்ட் ஆப்பில் வந்து ஆக்டிவிட்டீஸ், ஈவெண்ட்ஸ் பற்றிலாம் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, இல்லை இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஆளுங்க கூட வந்து ஒரு நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு ஃப்ரீலான்சிங் பற்றிலாம் வந்து தெரிஞ்சுக்கணும் டீட்டெயில்டாக அப்படின்னா இந்த கம்யூனிட்டிக்குள்ளே வந்து ஆல்ரெடி நிறைய பேர் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட கான்டாக்ட் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னா நீங்கள் வந்து இதில் இருந்து எப்படி வந்து நீங்கள் என்ட்ரு ஆகலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ வாண்ட்ஸ் டு மேக் மணி ஆன்லைன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட வெல்கம் மீட் யூ. Till then, it's bye from me. Bye.